அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மீன் விளாக் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டைகோஸ் பக்கோடா. முட்டைகோஸ் பக்கோடா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், முட்டைகோஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை நான் கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் சிறுசாக நறுக்கிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கோஸை நான் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த முட்டைக்கோஸை நறுக்குனதை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். முட்டைக்கோஸை சேர்த்து அதுக்கப்புறம் ஆனியன், வெங்காயம், பெரிய வெங்காயம் தின்னாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி, அதையும் அதோட சேர்த்துக்கிறலாம். அதில் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சாப்பாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸு. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இது 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்து அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஃபுட் கலர் கொஞ்சமாக, உங்களுக்கு ஃபுட் கலர் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃபுட் கலரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பிணைஞ்சிக்கிட்டு, பிணைஞ்சதுக்கப்புறமா தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊறணும். ஊற விட்டு நம்ம ஒரு அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுக்குவோம். சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கலாம். நீங்கள் தூள் பச்சி மாதிரி கூட செய்யலாம். இது பக்கோடா மாதிரியும் போட்டுக்கிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே உதுத்து விட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ திருப்பி விட்டுக்கிடுவோம். இப்போ திருப்பி விட்டு எல்லாத்தையுமே நல்லா வேக விட்டு எல்லாமே எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள். இது எல்லாமே எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு. மறுபடியும் இருக்கிறத மறுபேஜையும் அதிலே போட்டுக்கலாம். அதில் போட்டு அதுவும் நல்லா வேகட்டும். பாருங்கள், அது அந்த மறுபேஜையும் போட்டுக்கலாம். நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கோடா மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை தூள் வச்சு போடுற மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். எப்படி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இது சாதத்தோட சைடிஷாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் பக்கோடா செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ பக்கோடா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எல்லா பக்கோடாவுமே எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. சூப்பராக ஜம்முன்னு பக்கோடா, முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.